இதுக்கப்புறம் அந்த ஹீரோ ஏர் வெண்ட் செட்டப் செஞ்ச மாதிரியே அவனோட டீம்மேட்ஸும் அதே மாதிரி ஏர் வெண்ட்டுக்கு செட்டப் செஞ்சிடறாங்க. அவன் பக்கத்து செல்மேட் வந்து நான் வரைய போறேன் இனிமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ்காரங்க கிட்ட இருந்து அந்த ஆர்டிஸ்டுக்கான டூல்ஸ் அந்த பேப்பர்ஸ்லாம் வாங்குறான். வாங்கினதுக்கப்புறம் அவங்க என்ன பிளான் போடுவாங்க அப்படின்னா, இவன் அந்த ஏர் வெண்ட்டை கலட்டிட்டு நம்ம ஹீரோ அந்த சைடு என்ன இருக்குன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ண போற டைம்ல விடிய விடிய பெயிண்ட் பண்ற மாதிரி ஒரு சீன் கிரியேட் பண்றதுக்காக தான் அவன் வந்து அந்த ஆர்டிஸ்டுக்கான செட்டப் எல்லாத்தையுமே வாங்கியிருப்பான். வாங்கிட்டு மீதி இருக்கிற செட்டப்பை வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு தலையோட டம்மியை மட்டும் செஞ்சு வச்சிருவாங்க. இது எதுக்கு அப்படின்னா, இவங்க தூங்கும்போது இவங்க தலைப்பகுதி வந்து வாசலை நோக்கி இருக்கும். இந்த ரவுண்ட்ஸ் வர போலீஸ்காரங்க அதை நோட் பண்ணிட்டே இருப்பாங்க. அதுக்காக இவங்க படுத்திருக்க மாதிரி காமிக்கணுங்கிறதுக்காக ஒரு தலையை மட்டும் செஞ்சு போர்வை அது மேல வச்சு அவங்க படுத்திருக்க மாதிரி ஒரு செட்டப் செஞ்சிருவாங்க. இதுக்கப்புறம் ஹீரோ என்ன பண்ணுவான் அப்படின்னா, அந்த ஏர் வெண்ட் வழியா வெளியில போயிட்டு அந்த சைடு என்ன இருக்கு அப்படிங்கறத எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்காக பைப் மேலாம் ஏறி போவான். இந்த பக்கத்து செல்மேட் என்ன பண்ணுவான் அப்படின்னா, விடிய விடிய உட்காந்து வரைஞ்சிக்கிட்டே இருப்பான். இந்த போலீஸ்காரன் பார்ப்பான், அந்த செட்டப்பை பார்த்துட்டு சரி இவன் படுத்து தூங்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ்காரனும் கடந்து போயிடுவான். இதுக்கப்புறம் என்ன பண்ணுவான் அப்படின்னா, ஹீரோ ஒரு இடத்துக்கு வருவான். அந்த இடத்துல என்ன பண்ணிருப்பாங்கன்னா, மேல வெல்டு வச்சு ஒரு கம்பி வச்சிருப்பாங்க. அது சம ஹைட்ல இருக்கும். யாராலையுமே அதை எட்டி பிடிக்க முடியாது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான்னா, அந்த பக்கத்துல இருக்க செல்மேட் வந்து போலீஸ்காரன் வந்துட்டான் அப்படின்னு அவனுக்கு வார்ன் பண்ணுவான். இதுக்கப்புறம் அந்த போலீஸ்காரன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, அந்த செல்மேட் வந்து என்ன விடிய உட்காந்து வரைய போறியா, பக்கத்துல இருக்கவனோட செல்மேட் வந்து படுத்து தூங்கிட்டான், நீ என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு அவன் கீழே குச்சியை போட்டுருவான். குச்சியை போட்ட உடனே கீழே குனிஞ்சு பார்க்கும்போது இந்த தலை ஒரு மாதிரி வித்தியாசமா தெரியும். என்ன பண்ண போவானா, கரெக்டா அந்த தலையை எடுக்கலான்னு போவான். நம்ம ஹீரோ கரெக்டா வந்து அந்த இடத்துல படுத்திருப்பான். இதுதான் செம ட்விஸ்டா இருக்கும் அந்த படத்துல. இதுக்கப்புறம் அடுத்த நாள் அவனோட டீம்மேட்ஸ் என்ன சொல்லுவான் அப்படின்னா, இப்படி ஒரு இடம் இருக்குது, ரொம்ப ஹைட்டா இருக்கு, அந்த வெல்டு வேற வச்சிருப்பாங்க, அந்த கம்பியை நம்மளால என்ன பண்ண முடியும்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் நைட் என்ன பண்ணுவானா, அவனோட டீம்மேட்ஸோட போவான். ஒரு ஆள் தூக்கிட்டா இன்னொரு ஆளால அந்த கம்பியை பிடிச்சி எட்டிட முடியும் அப்படிங்கிறத அப்ப கண்டுபிடிப்பாங்க. கண்டுபிடிச்சிட்டு அந்த கம்பியை உடச்சிக்கலான்னு பார்க்கும்போது ஸ்ட்ராங்கா இருக்கும். உடனே அவன் மியூசிக் கிளாஸ் முடிச்சுட்டு வரும்போது என்ன பண்ணுவான் அப்படின்னா, ஒரு ஃபேனை எடுத்துட்டு அந்த மியூசிக் பெட்டிக்குள்ள போட்டு அவன் செல்லுக்கு இப்படியே கொண்டு வந்துருவான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவானா, அந்த ஃபேனோட ரெக்கையை உடச்சிட்டு ஒரு சின்ன கட்டர் மாதிரி செஞ்சிருவாங்க. அந்த கட்டரை வச்சு அங்க இருக்கிற வெல்டு எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துருவாங்க. இதுக்கப்புறம் அந்த வார்டன் எல்லாரும் கும்பலா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது பக்கத்துல வந்துட்டு இவன் அந்த ஆர்டிஸ்ட் ஞாபகமா வச்சிருக்க பூவை கசக்கி போட்டுருவான். கசக்கி போட்டோன்னே அந்த எலி வளர்க்குற தாத்தா அதை பார்த்து டென்ஷன் ஆயிடுவாரு. டென்ஷன் ஆன உடனே அவருக்கு நெஞ்சு வலிப்பு வந்துடும். நெஞ்சு வலிப்பு வந்தோடனே நெஞ்சு பிடிச்சிட்டு கீழே விழுந்துருவாரு. இதுக்கப்புறம் அந்த தாத்தாவை தூக்கிட்டு போயிருவாங்க. அவர் எலியும் அவரோட பேண்ட் பாக்கெட்டுக்குள்ள போயிடும். இதுக்கப்புறம் வார்டன் என்ன பண்ணுவானா, சந்தேகப்பட்டுட்டு ஹீரோட ரூமை இன்ஸ்பெக்ட் பண்றதுக்காக வருவான். அவன் ரூமை தரவா இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருப்பான். பண்ணிக்கிட்டு இருக்கும்போது கரெக்டா அந்த ஏர் வெண்ட் பக்கத்துல போவான். பக்கத்துல போயிட்டு இதையே இந்த முக்கில் வச்சிருக்கு அப்படின்னு சொல்லும்போது எனக்கு மியூசிக் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவான். இதுக்கப்புறம் டக்குன்னு பார்த்தா அந்த ஏர் வெண்ட்டுக்கான செட்டப் பக்காவா அவன் பண்ணி வச்சிருப்பான். இதுக்கப்புறம் வார்டன் அவனை வார்ன் பண்ணிட்டு நீ எனக்காவது ஒரு நாள் மாட்டுவ அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போவான். உடனே அந்த போலீஸ்காரன் என்ன சொல்லுவான், நைட் இவங்க ரொம்ப பக்கத்து செல்மேட்ஸ் இவங்க நைட் இவங்க பண்ற ஆக்டிவிட்டீஸ்லாம் எனக்கு சந்தேகமா இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே வார்டன் என்ன சொல்லுவானா, ஓகே இன்னைக்கு நைட்டு நம்ம அவங்க ரூமை வந்து மாத்தி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிடுவான். அந்த குண்டா நீங்க மதியம் வந்து என்ன சொல்லுவான் அப்படின்னா, நீங்க நைட்டே நான் உனக்கு கொன்றுவேன் அப்படின்னு சொல்லுவான். இதுக்கப்புறம் என்ன பண்ணுவானா, ஒரு கத்தி எடுத்துட்டு அவங்க ஓப்பன் கிரவுண்ட்ல இருக்கும்போது ஹீரோவை வெட்டுறதுக்காக போவான். அந்த கேப்ல இந்த ஹீரோவோட லைப்ரரியன் ஃப்ரெண்டு வந்து இதை பார்த்துட்டு தம்பி இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது, அப்படியே நேக்கா நீ விலகி போயிரு அப்படின்னு சொல்லி அந்த குண்டான தடுத்து நம்ம ஹீரோவை காப்பாத்திடுவான்.